அண்மை செய்தி. கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்ததாக பேராசிரியை நிர்மலா தேவி மீது புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக கடந்த 2018ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு எதிராக சிபிசிஐடி விசாரிக்கும் வழக்கை பெண் டிஏஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என புரட்சிகர மாணவ இளைஞர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் கணேசன் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் விசாக குழுவில் புகார் அளித்துள்ளார்களா என விளக்கமளிக்க உயர்நீதிமன்றம் கடந்த முறை உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் பாதிக்கப்பட்ட மாணவிகள் கல்லூரி முதல்வரிடம் புகார் அளித்துள்ளனர், அதனை பல்கலைக்கழகம் அமைத்துள்ள விசாக குழுவுக்கு அனுப்பியிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கல்லூரி நிர்வாகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரிடம் மாணவர்களின் புகாரை விசாக குழுவுக்கு அனுப்பாது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இது சம்பந்தமாக விளக்கம் பெற்று தெரிவிப்பதாக கல்லூரி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்ததை அடுத்து 6 ஆண்டுகள் கடந்து மாணவிகளின் புகாரை விசாக குழுவுக்கு அனுப்பாது ஏன் என ஜூன் 7ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க வேண்டும் என கல்லூரி தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணை அன்றைய ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.